என்னைக்காவது ரொம்ப பிஸியாக ஃபீல் பண்ணி நம்ம ப்ராக்ரஸே நான் பண்ணலைன்னு நினச்சிருக்கேன். மேபி நீங்கள் நிறைய எஸ் சொல்கிறீங்க. எனக்கு வாஷிங்டன் ரொம்ப ஒரு பிஸியான பர்சன். நிறைய காலேஜஸை ரன் பண்ணுறது, ஸ்கூலை ரன் பண்ணுறது, நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்குறது, 5 புக்கு எழுதியிருக்காரு. அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணுவார், பொலிட்டீஷியன்லாம் மீட் பண்ணதுக்கு. அவரோட சக்ஸஸ் என்ன தெரியுமா? ஹார்ட் ஒர்க்லாம் இல்லையா. அவர் ஒரு கஷ்டமான வேர்டை சொல்லுவாராம், நோ. அவர்கிட்ட ஒரே ஒரு கோல் தான் இருந்துச்சு, பிளாக் மென் அண்ட் உமனோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய பீப்புள் சொன்னாங்க அவர் செல்ஃபிஷு, சில பேருக்கு அவருக்கு பிடிக்கல. அவரோட மெயின் திங் என்னென்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு, அதனால அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ரியானாலே என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு மெயின் திங் என்னன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிடுவோம். ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, ஏதோ ஒரு மெசேஜஸ்க்கு. ஸோ அவர் இந்த 3 கொஸ்டின் கேட்க சொல்கிறாரு. உங்களுக்கு எது ட்ரூலி இம்பார்ட்டன்ட், உங்கள் கோல் என்ன, எந்த ஒர்க் பண்ணால் உங்களுக்கு நிறைய அவுட்கம் கிடைக்கும். உங்களுக்கு மெயின் திங் தெரிஞ்சிருச்சோ அப்புறம் அதான் கஷ்டமான பாட்டு. மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் நோ சொல்லணும். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன மேட்சஸ்க்குள்ளே நீங்கள் நோ சொல்லி தான் ஆகணும். எதுக்கு எஸ் சொல்லணும்னா, டெய்லி ப்ராக்ரஸ் பண்ணுறோம், டெய்லி நம்ம செஷன் அட்டன் பண்ணுறோமா, செஷன் அட்டன் பண்ணது முன்னாடி ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டானா அதுக்கெல்லாம் நோ சொல்லி ஆகணும். இன்னும் ஒரு ரிக்வஸ்ட் வருது, அது எல்லாமே நோ சொல்லி தான் ஆகணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன், எப்போல்லாம் நம்ம நோ சொல்கிறோமோ டிஸ்ட்ராக்ஷனுக்கு, நம்ம எஸ் சொல்கிறோம் மெயின் திங்குக்கு. ஸோ கீப் த மெயின் திங் சொல்கிறாங்க. டிசிப்ளின் இஸ் டெஸ்டினி புக்கில் எஸ் சொல்கிறோம் ஒரு மெயினான திங்க்கு.